ஒரு நாள் கிருஷ்ணாவதாரத்தை முடித்த பிறகு பெருமாள் வைகுண்டத்தில் தங்கியிருந்தார். ஆனால் பூலோகத்தில் கலியுகம் தொடங்கியதும் அநியாயங்களும் பாவங்களும் அதிகரித்தன. மனிதர்களை காப்பாற்ற இறைவன் மீண்டும் பூமியில் அவதாரம் செய்ய வேண்டும் என்று முனிவர்கள் எண்ணினர். காஷ்யப முனிவர் தலைமையில் ஒரு பெரிய யாகம் தொடங்கப்பட்டது. அந்த யாகத்தை காண வந்த நாரத முனிவர், இந்த யாகத்தின் பலனை யாருக்கு தரப்போகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு முனிவர்கள், மும்மூர்த்திகளில் மிகச் சாந்தமானவருக்கே இந்த யாக பலனை வழங்குவோம் என்று முடிவு செய்தனர். யார் சாந்தமானவர் என்பதை அறிய பிருகு முனிவர் முதலில் வைகுண்டம் சென்றார். அப்போது திருமால் தியானத்தில் இருந்ததால் பிருகு முனிவரை கவனிக்கவில்லை. கோபம் அடைந்த பிருகு முனிவர் திருமாலின் மார்பில் காலால் உதைத்தார். ஆனால் திருமால் கோபப்படாமல், உங்கள் காலுக்கு ஏதும் காயம் ஏற்பட்டதா என்று கேட்டபடி அவரது பாதத்தை மெதுவாக தடவி கொடுத்தார். இதை பார்த்த முனிவர்கள், பொறுமையும் அமைதியும் நிறைந்த திருமாலுக்கே யாக பலனை வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தனர். ஆனால் இந்த சம்பவத்தை அறிந்த லட்சுமி தேவி கோபமடைந்தாள். உங்களை உதைத்தவரை தண்டிக்காமல் விட்டீர்களே என்று சொல்லி பார்க்கடலை விட்டு பூலோகத்திற்கு வந்து தவம் செய்ய தொடங்கினாள். திருமாலும் திருமகளை தேடி பூலோகத்தில் அலைந்து இறுதியில் வேங்கடமலையில் ஒரு புற்றுக்குள் அமர்ந்து தியானத்தில் இருந்தார். பல நாட்கள் உணவு இல்லாமல் இருந்ததால் பெருமாளுக்கு பசி அதிகமானது. இதை கண்ட நாரதர் தவத்தில் இருந்த லட்சுமி தேவியிடம் சென்று பெருமாளின் நிலையை சொன்னார். வருந்திய லட்சுமி தேவிக்கு நாரதர் ஒரு உபாயம் கூறினார். அதன்படி பிரம்மாவும் சிவபெருமானும் பசுவாகவும் கன்றாகவும் மாறினர். லட்சுமி தேவி அவற்றின் எஜமானி போல் வேடமணிந்து அப்பகுதியை ஆண்ட மன்னனிடம் அவற்றை விற்றாள். அந்த பசு மேய்ச்சலுக்கு செல்லும் போது பெருமாள் இருந்த புற்றின் மேல் சென்று தினமும் பால் சொரிந்தது. இதை பார்த்த இடையன் கோபமடைந்து கோடரியால் பசுவை அடிக்க முயன்றான். ஆனால் கோடரி தவறி புற்றுக்குள் இருந்த பெருமாளின் தலையில் பட்டது. உடனே ரத்தம் சொட்டத் தொடங்கியது. காயம் குணமாக மருந்து தேடி சென்ற பெருமாள் வராகமூர்த்தியின் ஆசிரமத்தை அடைந்தார். அங்கு இருந்த வகுளாதேவி பெருமாளை கண்டதும் தாய்ப்பாசத்தில் மூழ்கினாள். முற்பிறவியில் யசோதையாக பிறந்த அவள் பெருமாளை தன் மகனாக நினைத்தாள். திருமாலும் அவளை அம்மா என்று அழைத்தார். வகுளாதேவி அவருக்கு சீனிவாசன் என்று பெயரிட்டாள். மருந்து பூசி காயத்தை குணப்படுத்தி கனிகளை தந்து பசியாரச் செய்தாள். அந்த சமயத்தில் சந்திரகிரி நாட்டை ஆகாசராஜன் என்ற மன்னன் ஆட்சி செய்தான். பிள்ளை வரம் வேண்டி புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தான். யாகத்திற்கான நிலத்தை உழும்போது பூமிக்குள் இருந்த ஒரு பெட்டியில் தாமரையில் படுத்திருந்த பெண் குழந்தை கிடைத்தது. தாமரைக்கு பத்மம் என்று பெயர் என்பதால் அந்த குழந்தைக்கு பத்மாவதி என்று பெயர் வைத்தார். முற்பிறவியில் வேதவதி என்ற பக்தை ராமனை கணவராக பெற தவம் செய்தாள். ராமரும் பின்னாளில் அவளை மணம் செய்வதாக வாக்குறுதி அளித்தார். அதன்படியே வேதவதி பத்மாவதியாக பிறந்தாள். காலம் கடந்தது. சீனிவாச பெருமாளும் பத்மாவதியும் ஒருவரை ஒருவர் சந்தித்து காதலில் இணைந்தனர். பின்னர் அவர்களின் திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. அதன் பின் சீனிவாச பெருமாள் கலியுகம் முடியும் வரை பக்தர்களுக்கு அருள் வழங்க திருமலையில் சிலாரூபமாக எழுந்தருளினார். சோழ மன்னன் தொண்டைமான் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவின் உதவியுடன் பெருமாளுக்கு கோவில் கட்டினார். பத்மாவதி தேவி அலமேலுமங்காபுரத்தில் அருளாட்சி செய்கிறாள். சீனிவாச பெருமாள் தினமும் திருச்சானூருக்கு வந்து பத்மாவதி தாயாரை தரிசித்து மறுநாள் காலை திருமலைக்கு திரும்புவதாக ஐதீகம் கூறுகிறது. இதுவே உலகப் புகழ் பெற்ற திருப்பதி திருமலையின் புனித வரலாறு.